Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. யூஸ்வலாக வாழைப்பூனா சின்ன குழந்தைங்க பெரியவங்க யாருமே அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த புது டிஷ் வாழைப்பூ ஃபிங்கர்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூ ஃபிங்கர் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வாழைப்பூ, கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெருங்காயம், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், சால்ட், ஆயில். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க, கட்டி விழாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதாவது பஜ்ஜிக்கு இப்போ செய்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். பட் ரொம்ப லிக்விடாக பண்ணிடாதீங்க, மீடியமாக பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போது நான் வாழைப்பூ இருக்குல்ல, அதை இந்த காம்பியும் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதையும் எடுத்துடுறேன். இது அப்படியே இதில் போட்டுடலாம். வேகெல்லாம் வைக்க வேண்டாம், நான் அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை போட்டு இப்போ இதில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். வாழைப்பூ வடை, கோலா உருண்டைன்னு தான் நம்ம சாப்பிடுவோம், பொரியல் அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். சிம்மிலே வச்சு போறீங்க, பிகாஸ் ரொம்ப கருகிடும். ப்ளஸ் இது உள்ளே நல்லா வெந்திருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட முடியும், இல்லைனா துவர்ப்பு தன்மை இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ நல்லா வேகட்டும், நல்லா திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னே வெளியே எடுத்துடலாம் எல்லாத்தையும். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சிடுறேன். சுவையான வாழைப்பூ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை சாஸோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த வாழைப்பூ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.